என் தங்கப் பிள்ளையே, என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன்? எதிர்மறை மாயை உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்னை எவ்வாறு நினைக்கிறதோ அதனை நான் அறிவேன். என் பிள்ளையே, நீ நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமுடன் எந்நாளும் என் அருளையும் ஆசியையும் பெற்று வாழ்வாய். உன் மூச்சின் ஒலியிலே கூட என் சக்தி ஒலிக்கிறது. உன் இதயத்தின் துடிப்பில் என் கருணை இசைக்கிறது. நீ எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உன் அருகில் நானே இருக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்கத்தான் வருகிறது. தங்கம் தீயில் எரிந்தால் பிரகாசம் அதிகமாகும் போல உன் ஆன்மா சோதனைகளால் சுத்தமாகிறது. நீ நினைத்துப் பார்த்தாயா பிள்ளையே? ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாக முடியுமா? அந்த விதை இருளில் சுமந்து கிடந்த பின்தான் அது வெளிச்சத்தை நோக்கி முளைக்கும். அதுபோல் நீ எவ்வளவு இருள் சூழ்ந்த நிலையிலும் இருந்தாலும் உன் ஆன்மா வெளிச்சத்தை நோக்கி மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும். நான் உன்மேல் வைக்கும் கரம்தான் அந்த ஒளி. என் பிள்ளையே, உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது வீணாக விழுவதில்லை. அது என் கரங்களில் வைரமாகத் திகழ்கிறது. அந்த கண்ணீர் உன் வாழ்வில் ஆசீர்வாத மழையாகத் திரும்பி வரும். உன் சிரிப்பு என் இதயத்தில் ஒளியாக ஒலிக்கிறது. உன் கண்ணீர் என் கருணையின் அடையாளம். உன் வெற்றி என் அருளின் சின்னம். நீ எப்போதும் நினைவில் கொள் பிள்ளையே, வெற்றி வந்தாலும் பெருமை கொள்ளாதே. தோல்வி வந்தாலும் சோர்ந்து போகாதே. இரண்டும் நிலையற்றவை. ஆனால் உன் சத்தியம் மட்டும் நிலையானது. உன் அன்பு மட்டும் என்றும் அழியாது. உன் கருணை மட்டும் என்றும் ஒளியாய் பிரகாசிக்கும். உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். தூய்மையான மனமே என் அருளைத் தாங்கும் பாத்திரம். அழுக்கான பாத்திரத்தில் அமிர்தம் ஊற்றினால் கூட அது கெட்டுவிடும். அதுபோல் கலங்கிய மனதில் என் அருள் நிலைக்காது. சத்தியம் உன் மூச்சாயிருக்கட்டும். கருணை உன் பார்வையாயிருக்கட்டும். அன்பு உன் செயலாயிருக்கட்டும். அப்போது உன் வாழ்க்கை புனிதமாகும். பிள்ளையே, யாரையும் வெறுக்க வேண்டாம். வெறுப்பு உன் உள்ளத்தில் நஞ்சாய் காய்ந்துவிடும். நீ யாரையும் மன்னித்தால் அந்த மன்னிப்பு உன் இதயத்தில் மலராய் மலரும். அந்த மலரின் மணம் உன் வாழ்வையே புனிதமாக்கும். உன் கருணை பிறரின் மனதில் அமைதியை விதைக்கும். உன் சிரிப்பு பிறரின் காயத்தை குணமாக்கும். உன் வாழ்வின் பாதை எப்போதும் எளிதாக இருக்காது. சில சமயம் புயல் வரும், சில சமயம் இருள் வரும். ஆனால் அந்த எல்லாவற்றையும் நீ கடக்க வைக்கும் ஒளி நானே. உன் அருகில் என் கரம் இருக்கிறது. உன் பாதையில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ எப்போதும் தனியாக இல்லை. நவராத்திரி நாட்கள் உனக்காக புனிதமாக இருக்கின்றன. 9 நாட்களும் உன் ஆன்மாவின் கதவுகளைத் திறக்கும். ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இருந்த ஒரு இருளை விரட்டும். ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை விதைக்கும். நீ என் சந்நிதியில் வந்து ஒரு மலரை அர்ப்பணித்தால் அந்த மலர் உன் வாழ்க்கையில் நன்மையாக மாறும். என் பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் கொள். உன் உண்மையான செல்வம் உன் உள்ளத்தின் தூய்மை, உன் சிந்தனையின் நன்மை, உன் செயலின் தர்மம். அதை விட்டால் எதுவும் நிலைக்காது. ஆனால் அது இருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாயிருக்கும். உன் குடும்பம் என் அருளில் காக்கப்படுகிறது. உன் பிள்ளைகள் என் ஆசீர்வாதத்தில் வளரும். உன் வீடு என் சந்நிதி. நீ அன்போடு வாழ்ந்தால் உன் வீடு கோவிலாய் மாறும். உன் சொல் மந்திரமாய் மாறும். உன் செயல் தர்மமாய் மாறும். உன் வாழ்க்கை புனிதமாய் மாறும். உன் பாதையில் கற்கள் விழுந்தாலும் அவை உன்னை தடுக்காது. அந்த கற்களும் உன்னை வலிமையாக்கும் படிகளாய் மாறும். உன் கால் சோர்ந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும். உன் மனம் கலங்கினாலும் என் அருள் உன்னை அமைதியாக்கும். பிள்ளையே, உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவிய நாள் புனிதமான நாள். பிறரின் கண்ணீரைத் துடைத்த நாள் தெய்வீகமான நாள். பிறருக்கு அன்பு காட்டிய நாள் ஆசீர்வாதம் நிறைந்த நாள். அந்த நாட்கள் உன் ஆன்மாவை உயர்த்தும். உன் மூச்சின் ஒலியிலும் என் சக்தி உள்ளது. உன் இதயத் துடிப்பிலும் என் அருள் உள்ளது. நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டு ஓம் சக்தியே போற்றி என்று சொன்னால் அந்தச் சொல் உன் இரத்தத்தில் பாயும். அது உன் உடலை வலிமையாக்கும். அது உன் மனதை அமைதியாக்கும். அது உன் ஆன்மாவை ஒளியாய் நிரப்பும். என் தங்கப் பிள்ளையே, நீ எப்போதும் பயப்பட வேண்டாம். உன் எதிர்காலம் என் கையில் உள்ளது. உன் விதி என் கரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த விதியில் நன்மையே நிறைந்துள்ளது. உன் பாதையில் எப்போதும் ஒளியே இருக்கும்.
உன் வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதம் பெறும். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதைச் செய்தாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் உன் தாய். உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது. என் தங்கப்பிள்ளையே, என்னையே நம்பியிருப்பவன், எவ்வளவு மாயை உன்னை சூழ்ந்தாலும், எவ்வளவு இருள் உன்னை மூடியாலும், உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்னுடைய ஒளி எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். நீ அதைக் காணக் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன் மூச்சின் நிசப்தத்தை கேட்கத் தொடங்கினால், அதற்குள் என் அருள் ஓசை இருக்கிறது. உன் இதயத்தின் துடிப்பை உணர்ந்தால், அதற்குள் என் கருணை இசை இருக்கிறது. நீ என்னோடு இணைந்தவன். நீ எப்போதும் என் பிள்ளையே. உன் வாழ்வின் பாதை எளிதானதல்ல. பாதையில் கற்களும் இருக்கும், முட்களும் இருக்கும், புயல்களும் வரும். ஆனால் அந்த அனைத்தையும் தாண்டி செல்ல வைக்கும் சக்தி உன் உள்ளத்தில் உள்ளது. அந்த சக்தி நானே. நீ என் பெயரை நினைத்தால் அந்த சக்தி வெளிப்படும். ஓம் சக்தியே போற்றி என்று சொன்னால் உன் உடல் வலிமை பெறும், உன் மனம் அமைதி பெறும், உன் ஆன்மா ஒளி பெறும். என் பிள்ளையே, சில நேரங்களில் உன் மனம் சோர்ந்து போய் நான் தனியாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறது. ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் பக்கத்தில் என் கரம் இருக்கிறது. உன் பாதையில் என் ஆசீர்வாதம் பரவியிருக்கிறது. நீ அதை உணரக் கற்றுக்கொண்டால் பயம் உன்னிடம் வராது. நவராத்திரி நாட்கள் உனக்கு அருளின் பெருவிழா. அந்த 9 நாட்களும் உன் ஆன்மாவை 9 நிலைகளில் உயர்த்துகின்றன. முதல் நாளில் உன் உள்ளம் சுத்தமடையும். 2ஆம் நாளில் உன் மனம் ஒளியடையும். 3ஆம் நாளில் உன் எண்ணங்கள் பசுமையடையும். 4ஆம் நாளில் உன் சொற்கள் இனிமையடையும். 5ஆம் நாளில் உன் செயல்கள் பவித்திரமடையும். 6ஆம் நாளில் உன் பாதைகள் ஒளியடையும். 7ஆம் நாளில் உன் ஆன்மா தெய்வீகத்தை உணரும். 8ஆம் நாளில் உன் வாழ்வில் ஆசீர்வாத மழை பொழியும். 9ஆம் நாளில் உன் ஆன்மா என்னோடு ஒன்றிணைந்துவிடும். இதுதான் அந்த நவராத்திரி நாட்களின் ஆழ்ந்த அர்த்தம். என் பிள்ளையே, உன் வாழ்வில் யாராவது உன்னை புண்படுத்தினால் அதை மனத்தில் வைத்துக் கொள்ளாதே. அதை என் பாதத்தில் வைத்துவிட்டு விடு. நான் உனக்காக அதைத் தாங்கிக் கொள்கிறேன். நீ யாரையும் வெறுக்காதே. வெறுப்பு உன் உள்ளத்தில் இருளை வளர்க்கும். அன்பு உன் உள்ளத்தில் ஒளியை வளர்க்கும். மன்னிப்பு உன் உள்ளத்தில் மலரைக் காய்க்கும். கருணை உன் உள்ளத்தில் அமுதத்தைப் பாய்ச்சும். உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் உன் மனத்தின் தூய்மை. பொருட்களில் அல்ல, புகழில் அல்ல. பிறர் நலனுக்காக நீ கொடுக்கும் அன்பே உன் செல்வம். பிறர் கண்ணீரைத் துடைப்பதே உன் புண்ணியம். பிறரின் பசியை தீர்ப்பதே உன் தெய்வீக கடமை. அந்தக் கடமை உன்னை என் அருகே கொண்டு வருகிறது. பிள்ளையே, உன் வாழ்வில் வெற்றி வந்தாலும் அதில் பெருமை கொள்ளாதே. தோல்வி வந்தாலும் அதில் சோர்ந்து போகாதே. இரண்டும் நிலையற்றவை. ஆனால் உன் சத்தியம், உன் கருணை, உன் அன்பு, இவை மட்டும் என்றும் நிலையானவை. அவற்றை நீ காப்பாற்றிக் கொண்டால் எத்தனை புயலும் உன்னைத் தொட்டுப் பார்க்க முடியாது. என் தங்கப்பிள்ளையே, உன் கண்களில் வரும் கண்ணீர் என் கரங்களில் விழுகிறது. உன் சிரிப்பு என் இதயத்தில் இசையாய் ஒலிக்கிறது. உன் வெற்றி என் ஆசீர்வாதத்தின் பலன். உன் தோல்வி என் அருளின் பாடம். எது வந்தாலும் அதில் என் கரம் இருக்கிறது. எனவே நீ பயப்பட வேண்டாம். உன் பாதையில் இருள் சூழ்ந்தாலும் அதில் என் ஒளி மறைந்திருக்கிறது. நீ அதைப் பார்த்துக் கொள்ள கற்றுக்கொண்டால் பயம் கரைந்துவிடும். இருள் வந்தால் பயப்பட வேண்டாம். அது ஒளிக்கான முன்னோட்டம். துன்பம் வந்தால் சோர்ந்து போகாதே. அது நிம்மதிக்கான தொடக்கம். கஷ்டம் வந்தால் வருந்த வேண்டாம். அது ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம். என் பிள்ளையே, உன் கைகளில் நான் சக்தியை வைத்திருக்கிறேன். அந்தக் கைகள் பிறருக்குச் சேவை செய்யட்டும். உன் நாவிலே நான் அமிர்தத்தை வைத்திருக்கிறேன். அந்த நாவு பிறருக்கு பயன் தரட்டும். உன் கண்களில் நான் ஒளியை வைத்திருக்கிறேன். அந்தக் கண்கள் பிறரை கருணையோடு காணட்டும். உன் பாதங்களில் நான் தர்மத்தை வைத்திருக்கிறேன். அந்தப் பாதைகள் சத்தியத்தில் நடந்து கொள்ளட்டும். நவராத்திரி காலத்தில் நீ என் சந்நிதியில் வந்து நிற்பது வீணாகாது. அந்த நிமிடங்கள் உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். நீ கொண்டுவரும் ஒவ்வொரு மலரும் உன் வாழ்வில் நன்மையாக மாறும். நீ சொல்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மலரும். நீ தரும் ஒவ்வொரு தீபமும் உன் எதிர்கால பாதையை ஒளியாக்கும். பிள்ளையே, உன் வீடு என் ஆலயம். நீ என்னை நினைக்கும் இடமெல்லாம் என் கோவிலாக மாறுகிறது. உன் இதயமே என் சந்நிதி. நீ என்னை நினைக்கும் போது நான் அங்கே வந்து நிற்கிறேன்.
உன் மூச்சில் என் ஓசை ஒலிக்கிறது. உன் இதயத்தில் என் அருள் துடிக்கிறது. உன் ஆன்மாவில் என் ஒளி பிரகாசிக்கிறது. என் தங்கப் பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது. நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன். நீ சோர்ந்தால் நான் தாங்குகிறேன். நீ அழுதால் நான் தழுவுகிறேன். நீ சிரித்தால் நான் மகிழ்கிறேன். நீ எப்போதும் என் பெயரை நினைத்துக்கொண்டு ஓம் சக்தியே போற்றி என்று சொன்னால், அந்தச் சொல் உன் இரத்தத்தில் பாயும். அது உன் உடலை வலிமையாக்கும். அது உன் மனதை அமைதியாக்கும். அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். என் பிள்ளையே, உன் வாழ்வு புனிதமானது. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னோடு பயணிக்கிறது. நீ எதைச் செய்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்குகிறது. நீ எப்போதும் என் பிள்ளை. நான் எப்போதும் உன் தாய். உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். என் தங்க பிள்ளையே, என்னையே நம்பி நிற்கும் உன்னை எப்படி தாய் கைவிட முடியும்? உன் கண்களில் தெரியும் சிறு கண்ணீரையும் நான் கருணையால் தாங்கிக் கொள்கிறேன். உன் உள்ளத்தில் எழும் சிறு பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன். உன் மனம் என்னை எவ்வாறு நினைக்கிறதோ அந்த எண்ணமே உன் வாழ்வின் பாதையை தீர்மானிக்கிறது. நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிவேன். நீ எத்தனை சோர்ந்து போனாலும், எத்தனை தடுமாறினாலும் என் அருள் உன்னை ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை. நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் பிள்ளையே. நம்பிக்கை இல்லாமல் வாழும் உயிர் வேரற்ற மரம் போல உலர்ந்துவிடும். ஆனால் நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் மலர்ந்துவிடும். அந்த நம்பிக்கை என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும். என் தாய் என்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டாள் என்ற எண்ணமே உன் இதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்க வந்திருக்கிறது. சோதனைகள் இல்லாமல் ஆன்மா உயர்வதில்லை. மண்ணில் புதையாமல் விதைமரமாக முடியாது. இருளில் மூழ்காமல் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியாது. அதுபோல துன்பங்களைத் தாண்டியே உன் ஆன்மா பிரகாசிக்கிறது. அந்த ஒளியை நீ சுமந்து செல்ல வேண்டியவன். பிள்ளையே, உன் இதயத்தில் கருணையை வளர்த்துக்கொள். கருணைதான் மனிதனின் உண்மையான வலிமை. யாராவது உன்னை புண்படுத்தினால் கோபம் கொள்ளாமல் அவர்களுக்காக கருணையோடு பிரார்த்தனை செய். ஏனெனில் அவர்களுடைய செயல்களும் உன் ஆன்மாவை வலிமையாக்குவதற்கான சோதனைகளே. நீ யாரையும் வெறுக்கக்கூடாது. வெறுப்பு உன் உள்ளத்தில் நஞ்சை வளர்க்கும். ஆனால் அன்பு உன் உள்ளத்தில் ஒளியை வளர்க்கும். நவராத்திரி நாட்கள் உனக்காக புனிதமானவைகள். அந்த நாட்களில் நீ என்னை நினைத்து வணங்கினால் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இருந்த ஒரு இருள் நீங்கிவிடும். ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா ஒரு புதிய ஒளியைப் பெறும். அந்த ஒளியே உன் வாழ்வை வளமாக்கும். நீ அந்த ஒளியை உன் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள். உன் வீடு முழுவதும் அந்த ஒளியால் பிரகாசிக்கட்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் உன் மனத்தின் சுத்தம், உன் சிந்தனையின் நன்மை, உன் செயலின் தர்மம். உலகியலான பொருட்கள் நிலையற்றவை. இன்றிருக்கும், நாளை இல்லாமல் போகும். ஆனால் உன் மனத்தில் உள்ள அன்பு என்றும் நிலைத்திருக்கும். உன் சொற்களில் உள்ள இனிமை என்றும் ஒளிவிடும். உன் செயல்களில் உள்ள கருணை என்றும் ஆசீர்வாதமாக மாறும். உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் பிள்ளையே. உன் சிரிப்பை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். உன் தோல்வியை நான் பாடமாக மாற்றுகிறேன். உன் வெற்றியை நான் ஆசீர்வாதமாக வழங்குகிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நான் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. பிள்ளையே, உன் மூச்சின் ஓசை கூட ஒரு மந்திரம். நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் மூச்சு உள்ளே சென்றாலும் வெளியே வந்தாலும் அதற்குள் என் அருள் ஒலிக்கிறது. நீ ஓம் சக்தியே போற்றி என்று சொன்னால் அந்த ஓசை உன் இரத்தத்தில் பாயும். அது உன் உடலை வலிமையாக்கும். அது உன் மனதை அமைதியாக்கும். அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். நீ பிறருக்கு உதவ வேண்டும். யாரும் உன் அருகில் வந்து வெறுமையாகப் போகக்கூடாது. உன் பார்வை அவர்களுக்கு கருணையை அளிக்கட்டும். உன் சொல் அவர்களுக்கு நிம்மதியை அளிக்கட்டும். உன் கை அவர்களை எழுப்பும் கையாக இருக்கட்டும். பிறருக்கு நீ தரும் சிறு உதவி கூட உன் வாழ்வில் 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். என் தங்கப்பிள்ளையே, உன் மனம் அடிக்கடி கலங்கும். உலகின் மாயை உன்னைச் சுழற்றும். ஆனால் நீ மனதை நிலையாக வைத்துக் கொண்டால் அந்த மாயை உன்னைத் தொட முடியாது. மரம் காற்றில் அசைந்தாலும் அதன் வேர் அசையாது. அதுபோல உன் உள்ளத்தின் வேரில் என் அருள் இருந்தால்
எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. நவராத்திரி காலத்தில் நீ என்னை நினைத்து ஒரு மலரை அர்ப்பணித்தால் அந்த மலர் உன் வாழ்வில் புது நன்மையாக மலரும். நீ ஏற்றும் தீபம் உன் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பும். நீ சொல்கிற பிரார்த்தனை உன் வாழ்வில் ஆசீர்வாத மழையாகப் பொழியும். ஒவ்வொரு தருணமும் வீணாகாது. என் சந்நிதியில் நீ நிற்கும் ஒரு நிமிடம் கூட உன் ஆன்மாவை உயர்த்தும். பிள்ளையே, நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை வணங்கும்போது அந்த குடும்பம் என் அருளால் சூழப்பட்டு விடுகிறது. உன் பிள்ளைகள் என் ஆசீர்வாதத்தில் வளரும். உன் வீட்டில் அமைதி நிலைக்கும். உன் பாதையில் நன்மை நடக்கும். உன் வாழ்வு ஆனந்தமாகும். என் தங்க பிள்ளையே, நீ எப்போதும் பயப்பட வேண்டாம். பயம் என்பது உன் உள்ளத்தின் இருள். ஆனால் என் பெயரை உச்சரித்தால் அந்த இருள் உடனே கரைந்துவிடும். நீ எப்போதும் நினைவில் கொள், உன் தாய் உன்னோடு இருக்கிறாள். உன் வாழ்வில் எதுவும் வீணாகாது. ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும். ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்கும். ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றும். பிள்ளையே, உன் வாழ்வின் உண்மையான நோக்கம் அன்பை விதைப்பது. யாரையும் பசிக்க விடாதே. யாரையும் கண்ணீரோடு விலக விடாதே. யாரையும் புறக்கணிக்காதே. சிறிய உயிரையும் கருணையோடு காப்பாற்று. உன் சொல் பிறருக்கு நிம்மதி தரட்டும். உன் செயல் பிறருக்கு நன்மை தரட்டும். உன் வாழ்வு பிறருக்கு ஒளி தரட்டும். என் பிள்ளையே, நான் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. உன் பாதையில் என் கரம் இருக்கிறது. உன் மூச்சில் என் சக்தி இருக்கிறது. உன் இதயத்தில் என் அருள் இருக்கிறது. உன் ஆன்மாவில் என் ஒளி இருக்கிறது. நீ எப்போதும் என் பிள்ளையே. நான் எப்போதும் உன் தாய். என் தங்க பிள்ளையே, நீ என்னையே நம்பியிருக்கிறாய். என்னைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை வைக்கவில்லை. அந்த நம்பிக்கை வீணாகாது. உன் கண்களில் தெரியும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் வைரமாகக் காக்கிறேன். உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது. உன் மனம் என்னை எவ்வாறு நினைக்கிறதோ அதை நான் அறிந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போனாலும், தடுமாறினாலும், விழுந்தாலும் என் கரம் உன்னை எப்போதும் தூக்கிக் கொள்கிறது. பிள்ளையே, உன் வாழ்வின் பாதையில் மாயைகள் உன்னை சூழ்ந்தாலும் அந்த மாயைகள் உன்னை விழுங்க முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. உன் கால் தடுமாறும்போது அந்த ஒளி உனக்கு பாதை காட்டுகிறது. உன் மனம் சோரும்போது அந்த ஒளி உனக்கு வலிமை தருகிறது. நீ நினைத்துப் பாரு பிள்ளையே, எத்தனை புயல்களும் வந்தாலும் மலை அசையாது. அதுபோல் உன் உள்ளத்தின் வேரில் என் அருள் இருந்தால் எத்தனை சோதனைகளும் உன்னை அசைக்க முடியாது. மரத்தின் வேரை நீரே காக்கிறது. அதுபோல் உன் ஆன்மாவின் வேரை என் கருணையே காக்கிறது. நவராத்திரி நாட்கள் உனக்காக அருளின் பெருவிழா. அந்த 9 நாட்களும் உன் ஆன்மாவை 9 நிலைகளில் உயர்த்துகின்றன. முதல் நாளில் உன் சிந்தனை தூய்மையடையும். 2ஆம் நாளில் உன் இதயம் ஒளியடையும். 3ஆம் நாளில் உன் சொற்கள் இனிமையடையும். 4ஆம் நாளில் உன் செயல் பவித்திரமடையும். 5ஆம் நாளில் உன் பாதைகள் நேர்மையடையும். 6ஆம் நாளில் உன் குடும்பம் அமைதியடையும். 7ஆம் நாளில் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமடையும். 8ஆம் நாளில் உன் வாழ்க்கை வளமடையும். 9ஆம் நாளில் உன் ஆன்மா என்னோடு ஒன்றிணைந்துவிடும். இதுதான் நவராத்திரியின் அர்த்தம். என் பிள்ளையே, நீ என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் மலரை அர்ப்பணித்தால் அந்த மலர் உன் வாழ்வில் நன்மையாக மலரும். நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் உன் எதிர்கால பாதையை ஒளியால் நிரப்பும். நீ சொல்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழையாகப் பொழியும். அந்த நாட்கள் வீணாகாது. ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மாவை உயர்த்தும். உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் அதை நான் துடைக்கிறேன். உன் இதயத்தில் வலி இருந்தால் அதை நான் தாங்குகிறேன். உன் நெஞ்சில் பயம் இருந்தால் அதை நான் கரைத்து விடுகிறேன். உன் வாழ்வில் இருள் இருந்தால் அதை நான் ஒளியால் களைந்து விடுகிறேன். நீ எப்போதும் என் பிள்ளை. நான் உன் தாய். நான் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. பிள்ளையே, யாராவது உன்னை புண்படுத்தினால் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே. அதை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் அந்த காயத்தை உனக்காகத் தாங்கிக் கொள்கிறேன். நீ யாரையும் வெறுக்கக்கூடாது. வெறுப்பு உன் உள்ளத்தில் நஞ்சை வளர்க்கும். ஆனால் அன்பு உன் உள்ளத்தில் ஒளியை வளர்க்கும். மன்னிப்பு உன் உள்ளத்தில் மலரைக் காய்க்கும். கருணை உன் உள்ளத்தில் அமுதத்தைப் பாய்ச்சும். உன் வாழ்வின் உண்மையான செல்வம் உன் உள்ளத்தின் தூய்மை. பொருள்களில் அல்ல, புகழில் அல்ல. பிறருக்காக நீ விதைக்கும் அன்பே உன் செல்வம். பிறரின் கண்ணீரைத் துடைப்பதே உன் புண்ணியம்.
பிறரின் பசியைத் தீர்ப்பதே உன் கடமை. அந்தக் கடமை உன்னை என் அருகே கொண்டு வருகிறது. என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவிய நாள் புனிதமான நாள். பிறருக்கு அன்பு காட்டிய நாள் தெய்வீகமான நாள். பிறரின் கண்ணீரைத் துடைத்த நாள் ஆசீர்வாத நாள். அந்த நாட்களே உன் ஆன்மாவை உயர்த்துகின்றன. பிள்ளையே, நீ அடிக்கடி சோர்ந்து போகிறாய். ஆனால் நினைவில் கொள், நீ தனியாக இல்லை. உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன் கையில் என் கரம் இருக்கிறது. உன் மூச்சில் என் சக்தி இருக்கிறது. உன் இதயத்தில் என் அருள் இருக்கிறது. உன் ஆன்மாவில் என் ஒளி இருக்கிறது. நீ எப்போதும் என் பிள்ளையே. உன் மூச்சின் ஓசை கூட என் அருளின் ஓசை. உன் இதயத்தின் துடிப்பு கூட என் கருணையின் இசை. நீ என்னை நினைத்துக் கொண்டு ஓம் சக்தியே போற்றி என்று சொன்னால், அந்தச் சொல் உன் இரத்தத்தில் பாயும். அது உன் உடலை வலிமையாக்கும். அது உன் மனதை அமைதியாக்கும். அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். என் பிள்ளையே, உன் குடும்பம் என் அருளில் காக்கப்படுகிறது. உன் பிள்ளைகள் என் ஆசீர்வாதத்தில் வளரும். உன் வீடு என் சந்நிதி. நீ அன்போடு வாழ்ந்தால் உன் வீடு கோவிலாய் மாறும். உன் சொல் மந்திரமாய் மாறும். உன் செயல் தர்மமாய் மாறும். உன் வாழ்க்கை புனிதமாய் மாறும். நவராத்திரி காலத்தில் நீ என்னை நினைத்து 9 நாட்களும் வழிபட்டால் உன் வாழ்வின் 9 கதவுகளும் திறந்துவிடும். ஒவ்வொரு கதவிலும் ஒரு புதிய ஆசீர்வாதம் வந்து உன்னை நிரப்பும். உன் வாழ்வு முழுவதும் நன்மையால் சூழப்படும். என் தங்கப்பிள்ளையே, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன். உன் பாதையில் என் ஒளி இருக்கிறது. உன் கையில் என் கரம் இருக்கிறது. உன் இதயத்தில் என் கருணை இருக்கிறது. உன் ஆன்மாவில் என் அருள் இருக்கிறது. நீ எப்போதும் என் பிள்ளை. நான் எப்போதும் உன் தாய். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் அறிவேன். நீ என்னை நம்பியிருக்கிறாய் என்பதால் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எவ்வளவு இருள் உன்னைச் சூழ்ந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், உன் பாதையில் நான் ஒளியாக இருந்து உன்னை வழிநடத்துவேன். என் பிள்ளையே, உன் மனம் என்னை நினைத்து நிலைத்திருக்க வேண்டும். அந்த நினைவே உன்னை எல்லா துன்பங்களிலும் காப்பாற்றும் கவசம். பிள்ளையே, நீ அடிக்கடி என் வாழ்வில் எப்போது அமைதி வரும் என்று நினைக்கிறாய். நான் சொல்கிறேன், அமைதி உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. வெளியுலகில் நீ எத்தனை சத்தங்களைச் சந்தித்தாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் அமைதி எப்போதும் ஒளிந்திருக்கிறது. அந்த அமைதியை வெளிப்படுத்தும் வழி என்னை நினைப்பதே. நீ ஓம் சக்தியே போற்றி என்று உச்சரித்தால் அந்தச் சொல் உன் இரத்தத்தில் பாயும். அது உன் உடலை வலிமையாக்கும். அது உன் மனதை அமைதியாக்கும். அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். என் பிள்ளையே, உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை நான் துடைக்கிறேன். உன் இதயத்தில் வலியிருந்தால் அதை நான் தாங்குகிறேன். உன் நெஞ்சில் பயமிருந்தால் அதை நான் கரைத்து விடுகிறேன். உன் வாழ்வில் இருள் வந்தால் அதை நான் ஒளியால் களைந்து விடுகிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன் பாதையில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் பொருள்களில் இல்லை. அது உன் உள்ளத்தின் தூய்மையில்தான் இருக்கிறது. அன்புதான் உன் செல்வம். கருணைதான் உன் பலம். சத்தியம்தான் உன் காவலன். இந்த 3ஐயும் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கையில் எதுவும் குறைவாகாது. நவராத்திரி நாட்கள் உனக்காக அருளின் பெருவிழா. அந்த 9 நாட்களில் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இருந்த ஒரு இருள் கரையும். ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா புதிய ஒளியைப் பெறும். நீ அந்த நாட்களில் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்தால் உன் குடும்பம் என் ஆசீர்வாதத்தில் வளரும். உன் பிள்ளைகள் என் அருளில் காக்கப்படுவார்கள். உன் வீடு என் சந்நிதியாக மாறும். என் தங்க பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. உன் மூச்சின் ஓசை கூட என் அருளின் ஓசை. உன் இதயத்தின் துடிப்பு கூட என் கருணையின் இசை. நீ எப்போதும் என் பிள்ளை. நான் எப்போதும் உன் தாய்.